என்ன பேசுறீங்க எப்ப பார்த்தாலும் ஏன் வீடுன்ட்டு? ஏங்க இது எங்க அண்ணன் வீடுங்க. தங்கச்சிக்காக கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அது அவர் சுய சம்பாத்தியத்துல வாங்கினது. அவர் ஏதோ போனா போதுன்னு உமாவை கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அது இன்னும் பேருக்கே மாத்தல. அதுக்குள்ளே உங்க வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இத பாருங்க, என்ன இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்திருக்காங்க. அந்த பொம்பளை உடனே வீட்டை காலி பண்ணணும், இல்லனா வேற மாதிரி ஆயிடும். நான் இதை விட மாட்டேன். மாப்பிள்ள, அவசரப்படாதீங்க. பா, உங்களால கரெக்டா இருக்கிற என் கூடயும் அட்ஜஸ்ட் பண்ண முடியல, மண்ணு மாதிரி இருக்கிற அவன் கூடயும் ஒத்து போக முடியல. அப்போ பிரச்சனை உங்ககிட்டயும் இருக்குன்னு தானே பார்த்தோம். என்கிட்ட எந்த ப்ராப்ளமும் இல்ல பானு, நான் தெளிவா தான் இருக்கேன். ஏதோ ஆத்திரத்துல செஞ்சுட்டான். இது பெரிய விஷயம் ஆக்க வேண்டாம் சார். இது பாருமா, அவர் கோவத்துல பண்ணிருக்காரு, ஆத்திரத்துல பண்ணிருக்காருலாம் மன்னிக்க முடியாது. அந்தந்த குற்றத்துக்கு அதுக்கான தண்டனை இருக்கும். அதுபடிதான் நடந்துக்க முடியும். சார் இவ்வளோ ஸ்ட்ராங்கா பேசினா எப்படி சார்? கொஞ்சம் உங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட பேசுறீங்களா? நான் லைன் போட்டு கொடுக்குறேன் சார். இது பாருமா, மேல இருக்கிற அதிகாரிகளை வச்சு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஐயோ இல்ல சார், நான் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நினைக்கல. உங்ககிட்ட ஜஸ்ட் ரெக்வெஸ்ட் தான் சார் பண்றேன். எல்லாம் ஒண்ணுதாம்மா. பணிவா பேசுற மாதிரி பேசி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பாக்குறீங்க ஐயோ அப்படிதானே? சார் அப்படியெல்லாம் இல்ல சார், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். பேசினா கொஞ்சம் நான் பேச முடியாது சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் முடியாது. முடியாது. யோ, ஃபைலை ரெடி பண்ணியா? சீக்கிரம் ரெடி பண்ணு. ஹலோ, நான் பானு பேசுறேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. சார், ஆமா சார். இல்ல பெருசா ரவுடித்தனம் பண்ணான்னு சொல்ல முடியாது சார். ஏதோ ஒரு ஆத்திரத்தால பண்ணிருக்கான். அந்த லேடியா, அவங்களும் மன்னிக்க தயாரா இருக்காங்க சார். இருந்தாலும் தப்பு தானே சார்? சார் சரி சார், சரி சார். ஏமா, இப்பதான் அவ்வளவு தூரம் சொன்னேன், திரும்பவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஐயோ இல்ல சார், சத்தியமா அப்படியெல்லாம் இல்ல. அவன் பண்ணது தப்பு தான் சார். ஆனா அவங்க மன்னிக்க தயாரா இருக்கும்போது அதை பெருசாக்க வேண்டான்னு தான். மற்றபடி உங்களை அவமானப்படுத்தணும்னால சத்தியமா என்னோட எண்ணம் கிடையாது சார். ப்ளீஸ். சரிம்மா, இதுதான் லாஸ்ட். இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சு, எந்த ஆஃபீஸர் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் இவனை உள்ள தூக்கி போட்டுருவேன். சரி சார், தேங்க்யூ சார். சரி, போயிட்டு வாங்க. யோ, இவங்க கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு அனுப்பி விட்டுரு. இது பாருங்க, சொல்லி வச்சிருங்க. உனக்கெல்லாம் இன்னும் வயசு இருக்கு, ஒழுங்கா பிழைக்கிற வழி பாரு. புரியுதா? ஓகே சார். சரி, போயிட்டு வாங்க. நான் இன்னொரு 10 மினிட்ஸ்ல அங்க வந்துருவேன். ஸ்டேஷன் வரைக்கும் வந்தேன் ஒரு வேலையா. இங்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சாதான். ஷூர். ரொம்ப நன்றிமா. எங்க பேச்சை கேட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட எங்களுக்கு பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே. ஓகே, எல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் எடுத்துட்டு வரேன். ஓகே. ஓகே. ரொம்ப நன்றிமா. பரவாயில்ல. நான் மீனாட்சிக்காக தான் இவ்வளோ தூரம் வந்தேன். இல்லைன்னா இந்த பக்கம் எட்டி கூட பார்த்துருக்க மாட்டேன். என்னப்பா பேசாம நிக்கிறேன்? உங்க தங்கச்சி இவ்வளவு தூரம் பேசி உங்களை வெளியே கூட்டு வந்திருக்காங்க. வாயை திறந்து நன்றின்னு சொன்னேன். ஐயோ, நன்றியும் வேணாம், ஒன்றும் வேணாம். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணாம இருந்தாலே போதும். இப்படியே நடந்துக்கிட்டா அடுத்த தடவை யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. இப்படி அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னது 100% உண்மை, நியாயம். ஆனால் அவர் வேற வழி இல்லாமல் நம்ம கேட்டுக்கிட்டதுக்காகவும் ஹையர் அஃபிஷியல்ஸ் பேசினதுக்காகவும் தான் விட்டார். பாவம் இந்தம்மா கூட நாம மன்னிப்பு கேட்டுக்கிட்டோமேனு தான் கேஸை வாபஸ் வாங்கினாங்க. முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. இல்லம்மா, அதெல்லாம் வேண்டாம். இல்லங்க, அவன் பண்ணது தப்பு, மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். கேட்க சொல்லுங்க முதல்ல. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? என்ன பெரிய இவன் மாதிரி பேசுற? பண்றதையும் பண்ணிட்டு பேச்சப்பாரு. மரியாதையை மன்னிப்பு கேளு, பண்ண தப்புக்கு. இத பார், என்ன மன்னிப்புலாம் கேட்க முடியாது. நீங்களாம் இப்படி பண்ணி தான் வெளியே கூட்டிட்டு வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உள்ளே இருந்திருப்பேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? தேவையில்லாம கண்டவங்களை கூட்டு வந்து என்ன டார்ச்சர் பண்றீங்க. இங்க பாருங்க, நான் மீனாட்சிக்காக மட்டும்தான் இங்க வந்தேன். நான் கஷ்டப்பட்டு ஹையர் அஃபிஷியல்ஸ் வரைக்கும் போய் வெளியே கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டே ஆகணும். இல்ல
வேற மாதிரி ஆயிடும், சொல்லிடுங்க. இருமா கொஞ்சம் அமைதியா இருமா. மாப்பிள மன்னிப்பு கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? இது என்னங்க நியமா இருக்கு? என் வீட்ல வந்து வாடகைக்கு இருக்கவங்க கிட்ட நான் போய் மன்னிப்பு கேட்கணுமா? என்னது? என்ன நீங்க உங்க வீட்டுல வந்து வாடகைக்கு இருக்காங்களா? என்ன பேசுறீங்க? எப்ப பார்த்தாலும் ஏன் வீடுன்ட்டு. ஏங்க இது எங்க அண்ணன் வீடுங்க. தங்கச்சிக்காக கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அது அவர் சுய சம்பாத்தியத்துல வாங்கினது. அவர் ஏதோ போனா போதுன்னு உமாவை கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அது இன்னும் பேருக்கே மாத்தல. அதுக்குள்ளே உங்க வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சுய சம்பாத்தியத்துல வாங்கினவரே தான் வீடுன்னு சொல்றதுக்கு கூச்சப்பட்டு இருக்காரு. நீங்க என்னடானா சம்பந்தம் இல்லாம ஏன் வீடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அப்புறம் எதுக்கு உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சுங்க? எதுக்கு சொத்தை எழுதி வைக்கிறேன்னு சொன்னீங்க? சரி மாப்பிள, இந்த பாருங்க, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டாம், ஒன்னும் கேட்க வேண்டாம். நீங்க செஞ்ச தப்புக்கு நான் கேட்டுக்கிறேன். அம்மா, ஐயோ எங்களை பரவாயில்லையா, மன்னிச்சிடுங்க. வேணாங்கய்யா. இனிமே நீங்க எந்த எதுக்கு தப்பும் கேக்குறீங்க? நடக்காது. நான் வரேங்கய்யா. அம்மா, நீயும் மன்னிச்சிடு. ரொம்ப நன்றிம்மா. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வந்து எங்களுக்கு இந்த உதவி பண்ணிருக்க. எதையும் மனசுல வச்சுக்காத ப்ளீஸ். இட்ஸ் ஓகே, நான் வரேன். என்ன நீ இன்னும் காணோம்? அங்க என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கா. நீ அம்மா, அதான் கிளம்பிட்டோன்னு சொன்னாங்கல்ல, வந்துருவாங்க. நீ அழக்கூடாது, டென்ஷன் ஆகாத. நீ டென்ஷன் ஆகாதோம்மா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, பயப்படாத. அக்கா, அங்க பாருங்க. ஏய் உமா. அண்ணே, என்ன ஆச்சு? ஒரு நிமிஷம் இரு. ஒண்ணும் இல்ல. ஏங்க, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? உமா. எதுக்கு இங்க போலீஸ் உங்களை அங்க வச்சிருந்தாங்க? சொல்லுங்க, என்ன ஆச்சு? உமா. கேக்குறேன்ல. பதட்டப்படாத, எல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம். என்னாச்சு? வா, அக்கம் பக்கத்துல எல்லாரும் பாக்குறாங்க, உள்ள போய் பேசிக்கலாம். வா, வாங்க மாப்பிள. வாங்க. போ. என்ன ஆச்சுங்க? என்ன பிரச்சனை? எதுக்கு உங்களை போலீஸ் புடிச்சிட்டு போனாங்க? ஏன் எதுவுமே பேசவே மாட்டேங்கிறீங்க? சொல்லி தொலைங்க, என்ன ஆச்சுன்னு. உமா, கொஞ்சம் அமைதியா இரு. மாப்பிள, நீங்க வந்து உட்காருங்க. என்னங்க கேட்டுட்டே இருக்கேன், எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படி? என்னதாங்க நடந்துச்சு சொல்லுங்களேன். உமா, கொஞ்சம் பொறுமையா இரு. மீனாட்சி, ஆ, தண்ணி கொண்டு வாமா. சரிங்க. எங்க இப்படி அமைதியா தலையை குனிஞ்சிட்டு உட்கார்ந்தா என்னங்க அர்த்தம்? பேசுங்க, உங்களை கெஞ்சி கேக்குற, பேசுங்க. உமா, அமைதியா இருன்னு சொல்றேன். தம்பி, என்னங்க? ஏங்க, என்னாச்சு? என்னன்னா எல்லாம் உங்களாலதான். யாரால? இவங்கனாலயா? ஏங்க
உங்களை யாருங்க தனியா இருக்க பொம்பளை கிட்ட போய் தகராறு பண்ண சொன்னது? தனியா இருக்கிற பொம்பளை கிட்டியா? யார்கிட்ட? அதான் அந்த சின்ன காஞ்சிபுரத்துல இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட தான். எங்க அது எங்களுக்கு ஒதுக்கி விட்ட வீடு தானேங்க. ஓ, அந்த வீட்ல இருக்கிற பொம்பளைய தான் சார் கைய பிடிச்சு இழுத்தாரோ? ஐயோ, போச்சே, குடும்ப மானமே போச்சே. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? தேவையில்லாம நீங்க எதுவும் பேச வேண்டாம். ஆமா, அவளுக்கு புத்தி அப்படிதானே போகும். ஆமா, இவ புத்தி மட்டும் ரொம்ப நல்ல புத்தி, பேசுற பேச்சு. ஐயோ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ச்சே. மாப்பிள, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அவங்க காலி பண்ண ஒரு 6 மாசம் டைம் வேணும்னு சொன்னேன் இல்ல? அப்புறம் ஏன் சுரேஷ் கூட்டு போய் கல்யாணம் பண்ணீங்க? எது? சுரேஷா? அந்த ஆளோடயா போனீங்க? யாரு? இந்த கவிதா புருஷன் சுரேஷோடவா? ஐயோ, அவனே ஒரு பொறுக்கி ரவுடி. ஏய், ஏன் புருஷன் ஏன் சொல்ற நீ? நானே அவன் கூட சேரது இல்ல. உன் புருஷன் எதுக்கு அவன் கூட போய் சேரணும்? ஐயோ, இரு கவிதா. ஏங்க, என்னங்க ஆச்சு? எனக்கு ஒண்ணும் புரியலங்க. கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க, என்ன நடந்துச்சங்க? மா, இவர் நம்ம கிட்ட வீட்டை காலி பண்ணி தர சொல்லி கேட்டப்போ நான் போய் அவங்க கிட்ட பேசினேன். அவங்க அவங்களோட கஷ்டத்தை சொல்லி ஒரு 6 மாசம் டைம் வேணும்னு கேட்டாங்க. அதை நான் வைரவன் கிட்ட சொன்னேன். அவரு நான் பேசுறேன்னு சொல்லி இவர்கிட்ட பேசியிருக்காரு. இவரு அவர்கிட்டயே கோவமா பேசி கிளம்பி வந்துட்டார். அப்ப கூட அவங்க கிட்ட போய் காலி பண்ண சொல்லி பக்குவமா சொல்லிருக்கலாம்ல. ஆனா என்ன ஆனா? என்னங்க ஆச்சு? நேரா அந்த வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற பண்ட பாத்திரத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சு அந்த பொம்பளை கையை பிடிச்சி இழுத்து வெளியே தள்ளியிருக்காரு. அப்புறம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்திருக்காங்க. ஒரே கலாட்டா. சிவஞானம் தானே இந்த வீட்டு ஓனரு, நீங்க யாரு எதுக்கு கலாட்டா பண்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த சுரேஷ் சும்மா இல்லாம 2 பேரை போட்டு அடிச்சிருக்கான். அது பெரிய பிரச்சனையாயிருக்கு. யதார்த்தமா அந்த பக்கம் போன எஸ்ஐ என்னடா கூட்டமா இருக்குன்னு விசாரிச்சிருக்காரு. அந்த சுரேஷ் பையன்ல எஸ்ஐ வந்த உடனே தப்பிச்சு ஓடி இருக்கான். இவரை தூக்கிட்டு போய் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. அந்த எஸ்ஐ பயங்கரமான ஆள் போல இருக்கு. விடவே மாட்டேன்ட்டாரு. தனியா இருக்க பொம்பளைகிட்ட போய் தகராறு பண்ணிருக்கான். இவனை வெளியவே விட மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அதுவும் அண்ணங்கிட்ட உங்களாலதான் இவனை உட்கார வச்சிருக்கேன், இல்லைன்னா வேற மாதிரி ஆயிருக்குன்னு பேசுறாரு. அப்புறம் என்ன, அண்ணன் பானுக்கு போன் பண்ணி வர வச்சு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேச சொல்லில கூட்டு வந்திருக்கோம். ஆமா, அந்த பானு கூப்பிட்டு இன்னும் என்ன கேவலப்படுத்திட்டீங்க. மாப்பிள, பானுவை மட்டும் கூப்பிடாம வெளி வக்கீல கூப்பிட்டிருந்தா விஷயம் வெளியே தெரிஞ்சு அசிங்கமா இருக்கும். ஆமா, அப்புறம் பானு மட்டும் இல்ல, அவங்க சீனியர் வக்கீல் அவங்க 4-5 பேர் பேசுனதுனாலதான் பெரிய கேஸ் ஆகாம கூட்டு வந்திருக்கோம். அம்மா, பானு மட்டும் வராம இருந்திருந்தா எதுவும் செஞ்சிருக்க முடியாது. நானும் அவர்கிட்ட எவ்வளவு பேசி பார்த்தேன். நான் எதையும் அவர் கேட்கிற மாதிரி இல்லை. ஆமா, பின்ன தனியா இருக்கிற பொம்பளை கிட்ட போய் வம்பு பண்ணா இடுப்புல வச்சு கொஞ்சம் வாங்கல இவர. ஐயோ, இந்த சுரேஷ் தப்பிச்சிட்டானே. ஏய், உங்களுக்கு எல்லாம் அசிங்கமாவே இல்லையா? சீ, பாவம், தனியா இருக்கிற பொம்பளைங்க படுற கஷ்டம் எல்லாம் உங்கள மாதிரி ஆளுங்களுக்கு எங்க புரியும்? ஆமா ஆமா, அவளுக்கு அப்படியே ஒழுங்கா இருக்கிற மாதிரி தான். ஏய் மா, பிரச்சனை இப்போ அது கிடையாது. எதுக்கு அனாவசியமா இதை வளர்க்குறீங்க? இத பாருங்க, என்ன இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்திருக்காங்க. அந்த பொம்பளை உடனே வீட்டை காலி பண்ணணும், இல்லனா வேற மாதிரி ஆயிடும். நான் இதை விட மாட்டேன். மாப்பிள, அவசரப்படாதீங்க. அம்மா, முதல்ல இவரை உள்ள கூட்டு போங்க. மாப்பிள, முதல்ல குளிச்சுட்டு சாப்பிடுங்க, அப்புறமா பேசலாம். போங்க. என்னங்க ஆச்சு? என்னங்க அடிச்சாங்களா உங்கள? ஆமா, கூட்டத்துல யாரோ அடிச்சாங்க. அது யாருன்னு தான் தெரியல. அந்த சுரேஷ் யாரையும் அடிச்சிட்டான். அதுக்கு என்ன அடிச்சிட்டாங்க? அந்த ஆள் ஓடிட்டா பாருங்க. அவனெல்லாம் நம்பி போனீங்கல்ல, உங்களெல்லாம் என்ன பண்ணி தொலையிறது? வாங்க போலாம். கூட்டு போ. பாத்து பாத்து வாங்க. நீ வா கவிதா. என்னங்க,
இப்படிலாம் பண்ணா நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை கௌரவம்லாம் என்னங்க ஆகுறது? என்னம்மா செய்ய முடியும்? தேள மடியில கட்டிட்டோம். வலிச்சா பொறுத்துக்க தான் செய்யணும். எப்ப வர ஊருக்கு? ஓகே. ஓகே சரி. பானு ஆ ம் ஓகே ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். பை. நீ எதுக்காக அங்க போன பானு? அவன் எப்படி எக்கேட்டுக்கிட்டு போறான்? அந்த திருட்டு பாய் கிட்ட நீ போய் எதுக்கு பேசுற? என்னப்பா என்ன சொல்றீங்க? அதான் அந்த திருட்டு பாய்லுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போடியே, அத பத்தி தான் கேக்குறேன். அப்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இளங்கோவுக்காக அங்கே போகலை, மீனாட்சிக்காக போனேன், அவ்வளோதான். சிவனி அண்ணன் திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை, உங்கள் அண்ணனை போலீஸில் பிடிச்சி வச்சிருக்காங்க, நாங்கள் எவ்வளவோ பேசி பார்த்தோம், ஆனால் எதுவுமே நடக்கலைன்னு சொன்னார். அப்போ போய் போகாமல் இருந்தால் அது கொஞ்சம் கூட நியாயமே இல்லைப்பா. இப்போ கூட சொல்கிறேன், நான் மீனாட்சிக்காக மட்டும்தான் போனேன், மற்றபடி இளங்கோவுக்காகவோ அவன் அண்ணங்கிறதுக்காகவோ போகலை. பானு நீ சொல்றதெல்லாம் சரிம்மா, நீ மீனாட்சிக்காக தான் போன, நமக்கு தெரியும். ஆனா மத்தவங்களுக்கு அந்த இளங்கோவுக்காக தான் போனோம்னு தோணும். அந்த நன்றி கட்டவனுக்காக போணுமா நீ? அது மட்டும் இல்லாம அந்த மீனாட்சியோட லேசப்பட்டவளா? அவ புடிச்ச புடியில ஸ்ட்ராங்கா நின்னுட்டு இருக்கா. அந்த வீடு நம்ம பணம் கட்டதுக்கு இது வரைக்கும் ஒரு பதில் இல்ல. அப்பா ஆக்சுவலி நான் இதை பத்தி உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா இப்ப நீங்களே பேசுறதுனால நான் கேட்கறேன். எதுக்கு தேவையில்லாம அவங்க கிட்ட போய் பணம் கேட்டீங்க? கேட்கவே அசிங்கமா இருக்குப்பா. பானு நான் ஒண்ணும் பணத்துக்கு ஆசைப்பட்டு போய் கேட்கல. அந்த இளங்கோவுக்கு கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சியே இல்ல, அதனால தான் கேட்டேன். அப்பா எனக்கு கொஞ்சம் கூட புரியல. பெத்த வளர்த்ததுக்கு என்ன நன்றியோட இருக்கணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? அது உங்க கடமை, நீங்க வளர்த்தீங்க. ஓகே, பெத்த பிள்ளைங்க நன்றியோட இருக்காங்களா இல்லையான்னு எதிர்பார்க்கறது என்னப்பா அர்த்தம்? அப்பா நான் இப்போ உங்களை ஹர்ட் பண்ணணும்னு இதை கேட்கல, ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் நல்ல டேர்ம்ல இருந்தப்போ நான் கேட்காமையே என் பேர்ல ஏதோ ஒரு வீட்டை எழுதி வச்சிங்க. அப்புறம் நமக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்த உடனே உங்க பிள்ளைக்குன்னு திரும்ப கேட்டு வாங்கிட்டீங்க. அது கரெக்டாப்பா? உங்களுக்கு கொஞ்சம் கூட தப்புன்னு படவே இல்லையா? அப்போ சும்மா காசு பணம் சொத்து இதெல்லாம் வச்சுதான் உறவுகளோட வேல்யூ இல்ல? அப்புறம் உங்களுக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? அவன் பண்றது தப்புன்னு சொல்ல உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? பானு அவன் மாமியார் வீட்டுல உட்காந்து என்ன எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கான் தெரியுமா? அது அவனுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் பணம் கேட்டேன் ஒழிய அதை வச்சு பழக்கணும்னு அவசியம் எனக்கு கொஞ்சம் கூட இல்ல பானு. இவ்வளவு சொல்லியும் அவனுக்கு கொஞ்சம் கூட உரைக்கல. இப்படி ஒரு உணர்ச்சி இல்லாத மனுஷனை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. அவன் உள்ளூர்ல பொறுப்பு இல்லாம சுத்துவான், அப்புறம் ஃபாரின் போய் கஷ்டப்பட்டு பொறுப்போடு திரும்பி வருவாங்க. ஆனா இவன் உரப்ப மோசம், திரும்பி வரும்போது ரொம்ப ரொம்ப மோசம். இன்னி வரைக்கும் அவங்கிட்ட கொஞ்சம் கூட எந்த மாற்றமும் இல்ல. இப்ப கூட பாரு கேவலமா என்ன வேலை பார்க்கறான். குடியிருக்கிற பொம்பளை கிட்ட போய் தகராறு பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கான். வெளியே தெரிஞ்சு நமக்கு அசிங்கம் இல்லையா? ஆமா அசிங்கம் தான். அந்த இன்ஸ்பெக்டர் ரொம்ப டஃப்பான ஆளு. கேஸ் போட்டிருந்தா அவ்வளவுதான், நீங்க சொன்ன மாதிரி விஷயம் பெருசாகி நம்ம மானம் போயிருக்கும். அப்ப நீங்க ஓடி போவீங்கல்ல, பிள்ளைன்னு பின்னாடி போய் நிப்பீங்கல்ல? மாட்டேன், நிச்சயமா மாட்டேன். இந்த மாதிரி எப்போ இமோஷனலா பேசுறத நிறுத்துறீங்களோ அப்பதான் உங்களுக்கு நல்லது. இப்ப பாருங்க, என்கிட்ட பேசும்போது இதே மாதிரி தான் பேசுறீங்க, அவங்க கிட்ட பேசும்போது இதே மைண்ட் செட்டோட தான் பேசுறீங்க. அப்பா உங்களால கரெக்டா இருக்கிற என் கூடயும் அட்ஜஸ்ட் பண்ண முடியல, மண்ணு மாதிரி இருக்கிற அவன் கூடயும் ஒத்து போக முடியல. அப்போ பிரச்சனை உங்ககிட்டயும் இருக்குன்னு தானே பார்த்தோம்? என்கிட்ட எந்த ப்ராப்ளமும் இல்ல பானு, நான் தெளிவா தான் இருக்கேன். அவன் எனக்கு பணம் கொடுக்கணும், அதத்தான் அவன்கிட்ட நான் கேட்கறேன். அவனுக்காக நான் எதுக்கு விட்டு கொடுக்கணும்? எவ்வளவு கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்துப்பாமனா? சும்மா அதையே சொல்லாதீங்கப்பா. இட்ஸ் a natural process. உங்க அப்பா கூட தான் உங்களை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்துருப்பாரு, அவர் என்ன இந்த மாதிரி சொல்லி கட்டிட்டா இருந்தாரு? நான் ஒண்ணு அவன மாதிரி கிடையாது. எங்க அப்பா அம்மாவை நல்லபடியா கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்திருக்கேன். பெத்த பிள்ளைங்க கிட்ட எதையும் எதிர்பார்க்காம எல்லாத்தையும் செய்யறது தான் அப்பா அம்மா. அதோட வேல்யூ அவங்க அப்பா அம்மா ஆகும்போது தான் பிள்ளைங்களுக்கு புரியும். அப்பா அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க. அப்பா எனக்கும் இளங்கோவை பிடிக்காது, அவனோட பிஹேவியர் பிடிக்காது, அந்த உமாவோட ஆட்டிடியூட் பிடிக்காது, எவ்ரிதிங் இஸ் ஓகே. ஆனா அதுக்காக அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம இப்படி ஒதுங்கி நிக்கிறது இஸ் நாட் ரைட். பானு நீ 1000 தான் சொன்னாலும் அங்க போறது தப்பு. நமக்கு வேண்டாத உறவோட நாம போய் எதுக்கு ஒட்டி உறவாடணும்? நான் போய் ஒட்டி உறவாடல, நான் போனேன், என் வேலையை முடிச்சு நான் பாட்டுக்கு வந்துட்டே இருந்தேன். ஓகே, ஐ நோ மை லிமிட்ஸ் பா. ஆனா நீங்க தான் இமோஷனலா யோசிச்சு பாசம் வைக்கிறேன் அப்புறம் திட்டுறேன்னு மாறி மாறி பேசி ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறீங்க. கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது நான் கிடையாதுப்பா, நீங்க தான்.